என்ன ஸ்ரீ, அத்தை கூப்பிட்டாங்களாமே, எதுக்கு கூப்பிட்டாங்க? இல்ல மேடம். ஏதாவது ப்ராப்ளமா? துர்கா மேடம் ஏதாவது போட்டு கொடுத்துட்டாங்களா? போட்டு கொடுக்க என்னென்ன இருக்கு? அப்புறம் எதுக்கு கூப்பிட்டாங்க? மேல கூப்பிட்டு என் கையில 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க? நான் உங்களை கீழே விழாம காப்பாத்துனதுக்கு. எங்க அம்மாவை பழைய மாதிரி இப்பதான் பாக்குறேன். அவங்க எப்பவுமே அப்படிதான் ஸ்ரீமதி. உதவி செஞ்சவங்களுக்கு உடனே ஏதாவது ஒரு பதில் உதவி செஞ்சிருவாங்க. ஸ்ரீமதி, பணம் வாங்கிட்டீங்கல்ல? எப்படி சார் வாங்குவேன்? இதே அர்ஜுன் சாரோ மலர் மேடமோ உங்களை கீழே விழாம காப்பாத்திருந்தா நீங்க அவங்கள கூப்பிட்டு இப்படிதான் பணம் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அவங்க அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. ஏன்னா நான் அந்த பணத்துக்காக உங்களை காப்பாத்தலன்னு சொல்லி என்னையே வெளியால பிரிச்சு பாக்குறீங்க. நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானேன்னு கேட்டேன். அவங்க அமைதியாயிட்டாங்க. ஸ்ரீமதி, நான் கூட அவங்க பணம் கொடுத்ததும் நீ வாங்கிட்டியோன்னு பார்த்தேன். ஏன்னா உன் குடும்ப சூழ்நிலை அப்படி. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் செஞ்ச உதவிக்கு பணம் வாங்குறது ரொம்ப கேவலமானதுன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட கருத்து. தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இவ்ளோ பெரிய மனசு வச்சுக்கிட்டு நீ மன்னிப்பெல்லாம் கேட்காத ஸ்ரீமதி. ஸ்ரீமதி, இப்ப எனக்கு உங்க மேல மிகப்பெரிய மரியாதை வந்திருக்கு. நீங்க எங்களோட இருக்கிறது எங்களுக்கு தான் பெருமையா இருக்கு. மலரோட செலக்ஷன்னா சும்மாவா? தப்பானவங்களெல்லாம் உள்ள விட்டுருமா? அதானே. இதே உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா 10,000த்தையும் வாங்கிட்டு குடும்ப கஷ்டத்தை சொல்லி இன்னும் வாங்கிருப்பாங்க. யாராவது என்ன துர்கா மேடமா இருந்தா உடனே வாங்கிட்டு இருப்பாங்க பணத்தை. கஷ்டம் இருந்தும் வாங்காம வந்திருக்கிறது உன்னோட பெருந்தன்மையை காட்டுது ஸ்ரீமதி. இப்படிப்பட்ட உன்னை எக்காரணத்து கொண்டும் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு தோணுது. உனக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது. அது மட்டும் இல்ல ஸ்ரீமதி, நேத்து நைட்டு நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அது என்னன்னா, இனிமே உன்னை நாங்க மந்த்லி சேலரிக்கு வச்சுக்க வேண்டான்னு முடிவு எடுத்திருக்கோம். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஏன் டென்ஷன் ஆகுற? மந்த்லி சேலரிக்கு வேண்டாம், பார்ட்னரா சேர்த்துக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம். எங்களுக்கு இதுல என்ன லாபம் வருதோ அதுல உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்க போறோம். ஆமா. என்ன மேடம் இதெல்லாம்? நீ இப்பதானே சொன்ன இந்த குடும்பத்துல ஒருத்தின்னு. நாங்க நேத்தே நீ இந்த பிசினஸ்ல ஒருத்தின்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன் மேடம்? அதுக்கான எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்கு. வேணாம்லாம் சொல்லாதீங்க. சொல்லு துர்கா. உன் ஆளு பெரிய ஆளா இருப்பா போல இருக்கே. ஏன், என்னாச்சு? அவ பெரிய டிராமா காரியா இருக்கா. சரியான ஆளத்தை நீங்க அனுப்பியிருக்க. என்ன பண்ணான்னு சொல்லாம என்னையே பாராட்டிட்டு இருக்க? என்ன பண்ணாளா? எங்க அம்மா வழிக்கு கீழே விட போனாங்க. டக்குன்னு ஓடி போய் அவங்கள பிடிச்சு நல்ல பேர் வாங்கிட்டா. அவ சாதாரண ஆள் இல்ல துர்கா, பெரிய ஆளு. அதான் அன்னைக்கே சொன்னேன், அவ போட்ட பிளான முடிக்க வந்திருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு. பிளான்னு சொல்றியே, அது என்னதான் பிளான் சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீ ஏமா அவசரப்படுற? பிளான் என்னன்னு அது முடியும் போது நீயே தெரிஞ்சுக்குவ. இல்ல பிரகாஷ், அது என்னன்னு சொன்னா என்னால முடிஞ்ச உதவியை நானும் செய்வேன்ல. நீ எந்த உதவியுமே பண்ணாம இருக்கிறதா எனக்கு தெரிஞ்ச பெரிய உதவி. என்ன பிரகாஷ், என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஃபன்னுக்கு சொன்னேன். சரி, வேற ஒண்ணும் இல்லல்ல, வச்சுட்டுமா? சரி பிரகாஷ். நம்ம கிட்ட கூட சொல்ல முடியாத பிளான்னா அது என்ன பிளானா இருக்கும்? 2 பேருமே சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படி என்னதான் பிளான் அது? யாரு?
ஐயோ, பிரகாஷ் எதுக்கு இப்போ கால் பண்றாரு? மேடம், அம்மா கால் பண்றாங்க. இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருப்பியா? எடுத்துட்டு போய் பேசு ஸ்ரீமதி. ஆ. சார், என்ன ஸ்ரீமதி, ஹீரோயின் ஆயிட்டியாமே? ஹீரோயினியா? என்ன சார் சொல்றீங்க? கீழே விழ போன அர்ஜுன் அம்மாவை நீதான் காப்பாத்தினியாமே? அத சொல்றீங்களா? துர்கா தான் சொன்னா. கீழே விழ போன அர்ஜுன் அம்மாவை நீதான் காப்பாத்தினேன்னு. சார், கீழே விழுந்தவங்கள காப்பாத்துறதுக்கு நான் யாரு? கீழே விழ வச்சு நான் தான் காப்பாத்தினேன். என்ன சொல்ற? வெரி குட், வெரி குட். மெயின் ஸ்விட்ச கைப்பற்றணும்னு பிளான் பண்ண, ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். குட் மூவ். இந்த ஒரு விஷயத்த வச்சு வீட்ல இருக்க எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன். என் மேல எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கையே வந்துருச்சு சார். இந்த நம்பிக்கை பத்தாது, இன்னும் நீ ஸ்ட்ராங் ஆக்கணும். சார், இது முதல் ஸ்டெப் தான். இன்னும் இந்த வீட்ல இருக்க எல்லாரும் என்ன கண்மூடித்தனமா நம்புற மாதிரி காய நகர்த்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிளானையே எக்ஸிக்யூட் பண்ண போறேன். சூப்பர். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ உன்னை நேரா பார்த்தேன்னு வச்சுக்கயேன், அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருப்பேன். அதுக்கு என்ன சார், நான் வேலையை முடிச்சிட்டு நேரா அங்க வந்துடுறேன். வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே சார், பை. என்ன ஸ்ரீமதி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். அது காலையில வந்த அவசரத்துல அம்மாக்கு சாப்பாடு சமைக்காம வந்துட்டேன். ஐயோ, அவங்க பசியோட இருப்பாங்களே. இல்லைங்க மேடம், இப்பதான் உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆர்டர் பண்ணிட்டல்ல? பண்ணிட்டேன் மேடம். அப்போ சரிதான். என்கிட்ட கூட அர்ஜுன். வணக்கம் சார். வாங்க தம்பி வாங்க. என்னங்க சார்? முருகா, இந்த பார்சல் வாங்கி உள்ள வை. கஸ்டமருக்கு தெரியற மாதிரி வை. உங்க ஸ்வீட்டுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்படியே சார். இப்ப அட்வான்ஸ் புக்கிங்ல போதுன்னா பாருங்களேன். அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணி மறுபடியும் எடுத்துட்டு வர சொன்னேன்.